வீழ்ச்சின்னு எப்படி சொல்ல முடியும்? ஆட்சியில் உட்கார்ந்து வீழ்ச்சி எப்படி ஆகும்னு பெரிய விழா கூட கேவலமா இல்ல? 60 ஆண்டுகள் நீ இந்த நாட்டை கெடுத்து குட்டிச்சோராக்குற காங்கிரஸ் 90 சீட்டு பிடிச்சதை விழா கொண்டாடுறான். அப்ப இது முட்டாள்தனமா இல்லையா? இந்துக்கள் வெறி இல்ல, பத்தா இருக்கான், அவ்வளவுதான். அந்த அரசியல போடுங்க. அந்த அரசியல் சரியா இல்ல. உங்களை போன்ற மீடியாக்கள் தான் டேமேஜ் பண்ணுது. ஒரு தனிநபர் பாதிக்கப்பட்ட ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டா இங்க பாதிக்கலையா? மலை அள்ளி போட்டு பிய போட்டாங்களா தண்ணியில? திமுக ஆட்சி தானே? என்ன நடவடிக்கை இது வரைக்கும் எடுத்திருக்கீங்க? இது அந்த மக்கள் புரிஞ்சுக்கல. அவன் மட்டும் திமுக தான் ஓட்டு போடுறான். ஏன்னா ஆயிரம் இந்திய அமைச்சரவையில இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்காத ஒரு பிஜேபி அரசு அமைஞ்சிருக்கு. நீ ஓட்டு போட மாட்டேன், எங்களே தூசுவ, எங்களை மேல துப்புவ, காரி துப்புவ, எங்களை அசிங்கப்படுத்துவோம். இதுதானே சார் வெறுப்பு அரசு? வெறுப்பு அரசியல் இல்ல, அரசியல். நீங்க வெறுப்பு அரசியல் நீங்க தான் உருவாக்குறீங்க, நாங்க உருவாக்கல. மோடி என்ன தவறு செய்தார் அப்படின்னு கேட்டா அது அல்லாஹ் பாத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் திமுக உங்களுக்கு என்ன நல்லது செஞ்சா அதுவும் அல்லாஹ் பாத்துக்கிறாங்க. ஒரே முடிச்சிட்டாங்க. சோ அவங்க கண்மூடித்தனமா திமுகவை தான் போடணும்னு முடிவு எடுத்துட்டாங்க. திமுக கொடுக்கல, அதிமுக கொடுக்கல. அப்ப அவங்க ஓட்டு போடுறதுக்கு அவங்களை பயன்படுத்துறாங்க. ஓட்டு போட அவங்கள கேட்கக்கூடாது. நீங்க எதையும் முடிச்சு போடுறீங்க. முதல்ல அதுக்கு வாங்க. இதை பேச இந்தியா பேசி யாருக்கு நேரம் இந்த 8000 ரூபாய் ஒவ்வொரு பகுதியிலும் போய் எழுதி வாங்கினாங்களே, அது வெறுப்பு அரசியல் இல்ல சார். அது வெறுப்பு அரசியல். வெறுப்பு அரசியல் இல்ல. இருக்கிறதா நீட்டு இப்ப அடுத்த நீட் ஆரம்பிச்சுவாங்க. 26 வரைக்கும் நீட் ஆரம்பிச்சுவாங்க. பழைய பஞ்சாங்கத்தை போட்டு ஏமாத்திட்டு இருக்கு திமுகங்கிறது உலகம் பூரா தெரியுது, இந்தியா பூரா தெரியுது, தமிழ்நாடு பூரா தெரியாது. மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு ஜான் பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கூட்டணிக்கான தோல்விக்கான காரணம் என்ன சார்? இங்கே மதவாதம் எடுபடாது அப்படின்னு சொல்றாங்க. இது திராவிட மண், இது பெரியார் மண், இதுல தாமரை மலராது அப்படின்ட்டு திமுகவினரோ திராவிடம் பேசக்கூடியவர்களோ சொல்றாங்க. பிஜேபி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு என்ன கேட்டால் இந்த தேர்தல் மட்டும் ஓட் பேங்க் அதிகமாக இருக்கு, அதில் மாற்று கருத்து இல்லை. அது யாரால ஓட் பேங்க் வந்துச்சுன்னா திரு அண்ணாமலை அவர்களால் தான், மாநில தலைவரால் தான் ஓட் பேங்க். அவருடைய உழைப்பு, அவருடைய பயணம், எண்மண் எண்மக்கள், இந்த அவருடைய அணுகுமுறை, இதுதான் அவருக்கு சக்சஸ். இல்லைன்னா சொல்ல முடியாது. இல்லைன்னு சொன்னால் தவறு. தோத்து போனதுக்கு காரணம் கூட்டணி இல்லை. கூட்டணியில் பலமான கூட்டணிகள் திராவிட கட்சிகளோடு யாரோட இணைந்திருந்தால் நிச்சயமாக இல்லை வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்குன்னு சொல்றீங்க. கோவை தொகுதியில் அவர் போட்டியிட்ட தொகுதியிலே சென்ற முறை பிஜேபி வாங்கினதை விட அண்ணாமலை குறைவாக வாங்கியிருக்காங்க. அப்படிலாம் சொல்ல முடியாத. இல்ல பிஜேபினரே சொல்றாங்களா சார்? அது பிஜேபிக்காரங்க சொன்னா தவறு. 2014 தேர்தல் என்னங்க வெறும் 90,000 ஓட்டுல தாங்க திமுக ஜெயிச்சிருக்கு. பலம் கொண்ட அண்ணா திமுக நிலை என்ன? பரிதாப நிலை. 3வது பேசுங்க. 2வது அண்ணாமலை வந்து அவர் அப்ரிஷியேட் பண்ணுங்க. தொகுதி அதெல்லாம் குறையவே கிடையாது. கணக்கிட்டு பிரகாரம் அவர் அதிகமாக வாக்கு எடுத்திருக்காரு. நல்ல செல்வாக்கோட தான் இருக்கிறார். நீங்க பாருங்க, கணக்கிட்டு பாருங்க தெரியும். இந்திய அளவில் 2 முறை பிரதமராக இருந்தாங்க மோடி அவர்கள். 3வது முறையும் வெற்றி பெற்று பிரதமராக இருக்கார். ஆனால் போன முறை 303 இடங்கள் பிஜேபி தனிப்பெரும்பான்மையாக இடம் பெற்றிருந்தாங்க. இந்த முறை 240 தான். கூட்டணி கட்சிகளை வச்சு தான் ஆட்சி அமைக்க முடியுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் இந்திய கூட்டணிக்கு அதிகமான இடங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த மாற்றம் பிஜேபி கையில் எடுத்த முஸ்லீம் வெறுப்பு அரசியல் அப்படின்னு சொல்றாங்களா சார்? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. நான் இப்போ நார்த்தில் முஸ்லீம்ஸ் எல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்களா? அப்போ அவங்களாம் என்ன சொல்லலாம்? பிஜேபிக்கு முஸ்லீம்ஸ்கள் நிறைய ஓட்டு போட்டிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு பொறுத்து சாவக்கேடுன்னு ஒத்துக்கலாம். தமிழ்நாடு முஸ்லீமு கிறிஸ்தவன்னா திமுகவா அப்படின்னு ஒரு கண்மூடித்தனமாக அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இவங்க ஒன்றும் பண்ணலைங்கிறது எல்லாருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஒரு பிட்டு கூட செஞ்சே இல்லை. கிறிஸ்தவங்களும் செஞ்சே இல்லை, முஸ்லீமும் செஞ்சே இல்லை. இவங்க கண்மூடித்தனமாக மூர்க்கத்தனமாக இந்துத்துவா எதிரி அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு கிரியேட் பண்ணி திராவிட கட்சிகள்லாம் அதை பிரபலப்படுத்திட்டாங்க. இதான் உண்மை. நார்த்தில் 303லேருந்து 242 வந்துருக்கு வச்சிங்களேன். வந்திருந்தாலும் கூட இன்னைக்கு ஆட்சி நான் சொன்ன மாதிரி யாருடைய ஆட்சி? பிரதமர் 3 ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட். 3rd டைம். நேர்காலத்திலேருந்து வரலாறு எடுத்து பாருங்க. 2வது ட்ரிப் பாருங்க, அப்படி போயிடும். அப்படிதான் போயிருக்கும். 3வது ட்ரிப் இதுதான் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட். இல்ல இது வீழ்ச்சி தானே சொல்றாங்க. வீழ்ச்சின்னு எப்படி சொல்ல முடியும்? ஆட்சியில் உட்காந்துருக்காங்க, வீழ்ச்சி எப்படி கேட்க? இல்ல 63 இடங்கள் தோற்றுருக்காங்க. அது வெற்றி தோல்வியை பத்தி நீங்க நினைக்க ஆட்சி ஆரம்பிக்காங்கிறதா. கூட்டணி என்பது தர்மத்தை அவங்க காப்பாற்றிக்காங்க. என்டிஏ அலைன்ஸ்ல அப்போ 303 இருக்கும்போது அவர் தனியாக ஆட்சி ஆரம்பிச்சாரு. 303 தனி மெஜாரிட்டி வந்திருந்தாங்கல்ல. 282 தொகுதிக்கு மேல வந்திருந்தா தனி மெஜாரிட்டி. ஆனா அவங்களுக்கு கூட்டணி தர்மத்தை காப்பாத்தினாரா? என்டிஏ அலைன்ஸ் எல்லாத்தையும் வச்சுதான் ஆட்சி அமைச்சார். அதே நிலைதான். என்டிஏ அலைன்ஸ்ல கூட்டணி தர்மத்தை காப்பாற்றக்கூடிய தகுதி சக்தி திரு மோடிஜி அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. மோடி அவர்கள் ராஜஸ்தான்ல பிரச்சாரம் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, உங்களுடைய இந்துக்களோட தங்க நகைகளை பறிச்சு காங்கிரஸ் பறிச்சு முஸ்லிம்களுக்கு கொடுத்துருவாங்க, அவங்களுக்கு தான் முதல் உரிமைன்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான வெறுப்பு அரசியல் பேசியிருக்காங்க. அவர் விருப்ப பிரச்சனை. இவர் மட்டும் இந்த பத்திரத்தில் கையெழுத்து வாங்கினார, மாசத்துக்கு உங்களுக்கு வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா போடுவேன், 8000 ரூபா வீட்டுக்கு கொடுப்போம்னு சொல்லி ராகுல் காந்தி பண்ணார். அதை மட்டும் எந்த அரசியலா பாக்குறீங்க? பத்திரத்தில் ஒருத்தர் எழுதிவாங்க, மீடியாலாம் வந்துச்சா இல்லையா? பத்திரம் போட்டு எழுதி 8000 ரூபா மாசம் அனுப்பும் கையெழுத்து. கொஞ்சம் நீங்க எதையும் முடிச்சு போடுறீங்க. முதல்ல அதுக்கு வாங்க. இதை பேச இந்தியா பேசி திக்கி ஆர்கே நகர் வந்துட்டீங்க.
அந்த 8000 ரூபாய் ஒவ்வொரு பகுதியிலும் போய் எழுதி வாங்கினாங்களே, அந்த மக்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்? அது வெறுப்பு அரசியல் இல்லைங்க சார். அது வெறுப்பு அரசியல், வெறுப்பு அரசியல் இல்லைங்க. அவர் வந்து நான் இப்ப தமிழ்நாட்டுல அரசியல் பண்ற அரசியல்வாதிகள் வந்து நீங்க போய் நகையை வைங்க, நான் வந்து திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஆர்கே நகர்ல டோக்கன் கொடுத்து வெற்றி பெற்றாங்க. அதே மாதிரி ஒரே கான்செப்ட் டிடிவி பண்ண ஒரே கான்செப்ட் வச்சு நீங்க சொல்லிட்டு ஒரு பழி சொல்லணுங்கிறதுக்காக சொல்லக்கூடாது. இல்ல சார், இந்தியா ரீதியில இன்னைக்கு முதன்மையாக ஆட்சி ஆளக்கூடிய தகுதி பிரதமருக்கு உண்டு என்பதை இந்திய மக்கள் நிர்ணயம் பண்ணி என்டிஏ அலைன்ஸ் எங்களை போன்ற அலைன்ஸ் எல்லாம் சேர்ந்து கௌரவப்படுத்தி இன்னைக்கு ஆட்சியில் உட்கார்ந்து ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்காரு. 303 குறைஞ்சிருச்சு ஏன்னு கேட்கறத விட ஆட்சியில் யார் உட்காந்து, நீங்க தான் சொன்னீங்க ராகுல் காந்தி நாங்க 26 கட்சியில வச்சு நாங்க கூட்டணி அமைச்சு நாங்க ஐஎன்டிஏ தான் ஆட்சின்னு சொல்லி முடிவே எடுத்தீங்களே, பிரதமர் உங்களால வாரால் சொல்ல முடிஞ்சதா? மம்தாவா, அகிலேஷ் யாதவா, நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினா, ராகுல் காந்தியா, அவ்வளவு கூட்டணி இருந்து கூட பிரதமர் யாருன்னு அவங்களால சொல்ல முடியல. கடைசி வரைக்கும் சொல்லல, தேர்தல் முடிய வரைக்கும் சொல்லல. அப்போ அவங்க ஒரு 60 வருஷம் ஆண்ட காங்கிரஸ் கட்சி கீழே ஒரு 90 சீட்டு எவ்வளவோ ஜெயிச்சுக்கிட்டு ஆகுன்னு பெரிய விழா கூட கேவலமா இல்லை? 60 ஆண்டுகள் நீ இந்த நாட்டை கெடுத்து குட்டிச்சோராக்கின காங்கிரஸ் 60 ஆண்டுகள் ஆட்சி ஆண்டவன் 90 சீட்டு பிடிச்சதை விழா கொண்டாடுறான். அப்ப இது முட்டாள்தனமா இல்லையா? இல்ல 10 ஆண்டுகளா வந்து ஆட்சியில இருந்திருக்காங்க. 10 ஆண்டுகளா ஆட்சியில இருக்கும்போது அவங்க நல்லாட்சி கொடுத்திருந்தாங்கன்னா அதுக்கு அதிகமா கொடுத்துருக்கணும்ல. தமிழ்நாடு அதனாலதான் மீண்டும் நல்லாட்சி கொடுக்க போய் தான் மீண்டும் மோடி வந்திருக்காரு. இல்ல கூட்டணி ஆட்சி தானே சார் அமைச்சிருக்காங்க. அவரு தனிச்சா இருக்கும் போதே கூட்டணி தானே வச்சிருந்தாரு. அதை சொல்லுங்க. பிரதமர் மோடி வந்து தனிச்சா ஜெயிச்சார்ல, தனியா போன திருப்பி ஜெயிச்சார்ல, அப்போ வந்து அவர் கூட்டணி தானே வச்சிருந்தாரு. அந்த கூட்டணி ஆட்சிகளுடைய மந்திரி சபை தான் வச்சிருந்தாரு. தனியா வைக்கல, தனியா செஞ்சுட்டேன் உங்களுக்கு எல்லாம் கிடையாதுன்னு சொன்னாரா? அதே கூட்டணி ஆட்சி தான் இப்போ நடக்குது. அப்புறம் எதுக்கு நீங்க அதை யோசிக்கிறீங்க? பிஜேபி வந்து ஒடிசாவில் ஆட்சி அமைச்சிருக்காங்க. அங்கே வந்து நவீன் பட்நாயக் இதற்கு முன்னாடி ஆட்சி தொடர்ந்து இருந்தார். வி.கே. பாண்டியன் ஐஏஎஸ் வந்து அவருக்கு அடுத்த கட்டமாக இருந்தாங்க. அவரை வந்து குறிப்பிட்டு தமிழர் அதனால வந்து விமர்சனம் பண்ணி பூரி ஜெகநாத் கோயிலோட கருவூலத்தோட சாவி தமிழ்நாட்டுக்கு போயிடும் அப்படிங்கிற அளவில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஒடியா மக்களை வந்து தமிழன் ஆள்வதா அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணாங்க. தமிழர் மீதான வெறுப்பு அரசியலை கட்டமைத்து தான் ஒடிசாவில் ஆட்சி அமைச்சிருக்காங்க சொல்றாங்க. இந்த அரசியலை வந்து நீங்க ஏற்றுக்கொள்வீங்க? அரசியல்ல யார் வேணாலும் யாருக்கு குறை சொல்லலாம். இப்போ நாங்கள்லாம் இப்போ திமுக குறை சொல்றது, அண்ணா திமுக குறை சொல்றது, இதற்கட்சி குறை சொல்றதெல்லாம் உண்மையா? நாங்க அரசியலுக்கு என்ன வேணாலும் பேசுவோம். அதே மாதிரி அரசியலுக்கு பேசிப்போம். அதுதான் உண்மையா இருக்கும். இல்ல அது அரசியலுக்காக வேண்டி பேசுவதுதானே தவிர மனப்பூர்வமா யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு தனி மனிதனை சொல்லாம ஒரு இனமா தமிழர்கள் என்பதை குறை சொல்வதை விட தமிழர்கள் மீது அதிகமாக பற்று வைத்திருக்கிற மோடிஜி அவர்கள் என்பதை புரிஞ்சுக்கணும். இல்ல அப்படி எத்தனை முறை இங்க பயணம் வந்து மக்களை சந்திச்சாரு. ராகுல் காந்திக்கு அப்பா ராஜீவ் காந்தி இங்க வந்துட்டு இருந்தார்ல, தமிழ்நாட்டை ரொம்ப லைக் பண்ணார், லவ் பண்ணார் இல்லையா? அவரும் தமிழ்நாட்டை எல்லாரும் லவ் பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி மோடி லைக் பண்ணார். அப்படி லைக் பண்ற மோடி வந்து தமிழர்களை வெறுப்பு பேசுறாங்க. உலக ரீதியில் தமிழை பத்தி அதிகமா பேசுறதே மோடிஜி தாங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்காங்க. ஒரு சின்ன இடத்துல ஒரு சின்ன சம்பவம் நடந்தது, அதையே ஒரு மாநிலத்தில் ஆட்சி அமைக்கிறதுக்கே தமிழர்கள் மீதான வெறுப்பு அரசியல் தான். தமிழர் அங்க இல்லையே. ஒடிசால தமிழர் யாருங்க? வி.கே. பாண்டியன் அவர்கள் ஏங்க ஒரு ஆளை வச்சாங்க ஆட்சி அமைக்கிறது. மக்கள் மனநிலை மாறணும். இப்ப ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு எப்படி வந்தாரு? அவர் என்ன வெறுப்பு அரசியல் பேசினாரு சொல்லுங்க. அவர் நல்லதான ஆட்சி ஆனார். ஜெகன்மோகன் ரெட்டி நல்லா ஆட்சி ஆண்டான்னு தானே எல்லாரும் சொன்னாங்க. இன்க்ளூடிங் நம்ம மாநில தலைவர், நம்ம திமுக முதலமைச்சர் கூட சொல்லதான் நல்லா ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, ஆந்திரா போட்டு தமிழ்நாடு வரணும்னு சொன்னார் இல்லையா? இன்னைக்கு அந்த மக்கள் ஒட்டுமொத்தமும் ஒரு சைடு சாஞ்சாங்களே. என்ன அரசியல், என்ன காரணம்? மக்கள் மனநிலை மாத்திட்டாங்க. 5 வருஷம் ஆண்டுட்டு அவரை பிடிச்சி உள்ள போட்டாங்க. ஒரு மாநில முதலமைச்சர் வந்து பிடிச்சி உள்ள போனாங்க. அந்த எண்ணங்கள் மக்கள் மனசுல பாஞ்சு ஒட்டுமொத்தமா சாஞ்சிட்டாங்க. இந்த தமிழ்நாடு மக்கள் அப்படி இல்லை. ஏமாத்தி எதை மாயையா சொல்லி ஏமாத்துறாங்க, அதுக்கு தான் ஓட்டு போடுவோம் தமிழ்நாட்டு மக்கள். குறிப்பிட்டு வி.கே. பாண்டியன் அவர்கள் வந்து தமிழர்னு சொல்றாங்க. அதை பெரிய அளவுல தமிழரா இல்லையா? தமிழர் தான் சார். அப்புறம் என்ன தமிழர் சொல்லாம அந்த அரசியல் கையில் எடுக்கலாமா? இது அரசியல் எடுக்கிறாங்க, தப்பு இல்லைங்க. தமிழர் நீங்க மட்டும் இந்திக்காரங்க வேலை செய்தா இந்திக்காரங்க சம்பளம் கொண்டு நீங்க மட்டும் ஏன் இந்திக்காரனை பத்தி பேசுறீங்க? நம்ம தானே வீட்டுல கொண்டு வேலைக்கு வைக்கும். உங்க வீட்டுல வேலைக்கு வைக்கும், எங்க வீட்டுல வேலை வைக்கும். இந்திக்காரன் சம்பளம் கம்மியா வாங்குறான்னு வாங்குறோம். இந்திக்காரங்க புறவரிப்போம் துரத்த சொல்லுங்க. இந்திய அரசியலமைப்பு படி எங்க வேணா தேர்தலை போட்டியிட முடியும், யாரு வேணா எங்க வேணா அரசியல் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு முன்னாள் ஐஏஎஸ் அவர்கள் வி.கே. பாண்டியன் வந்து முன்னாள் ஐஏஎஸ் இருந்தவர், அவரை வந்து ஒரு தமிழருங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்களா சார்? அது காரணம் அல்ல. அந்த நவீன் பட்நாயக் நல்ல மனிதர் இல்லைன்னா சொல்ல முடியாது. 25 ஆண்டுகள் ஆண்டிருக்காரு, நல்ல ஆட்சி ஆண்டவர் தான். அந்த மக்களுடைய மனநிலை மாறுவதற்கு காரணம்
அந்த முதலமைச்சர் தான் காரணம். நீங்கள் நானும் பொறுப்பாக முடியும், பாண்டியன் பொறுப்பாக முடியாது. இதனால பேசுனதுனால மக்கள் மாறி போடுவாங்க. நாங்கள் தான் பேசணும். திமுக எப்படி ஃபேக்கா அவங்களெல்லாம் ஏமாத்துறாங்க, மது கொண்டு வந்து உங்களை காலி பண்றாங்க, எதுக்கு எடுத்தாலும் நீட்டு இப்போ அடுத்தாலும் நீட்டு ஆரம்பிச்சுவாங்க, 26 வரைக்கும் நீட்டு ஆரம்பிச்சுவாங்க. இது முடியாது தெரிஞ்சு இந்த மக்கள் புரியாத மக்கள், தெளிவு இருக்க தவிர புரியல. உடனே நீட்டு அதை ஆரம்பிப்பாங்க. பழைய பஞ்சாங்கத்தை போட்டே ஏமாத்திட்டு இருக்குது திமுகங்கிறது உலகம் பூரா தெரியுது, இந்தியா பூரா தெரியுது, தமிழ்நாடு பூரா தெரியா மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. அந்த மாயையை ஏமாத்துறாங்க. ஓட்டுக்கு பணம் கொடுக்கலன்னு சொல்லுங்க, 500 1000 பணம். இந்த 1000 ரூபான்னு ஒன்று கொடுத்தாங்க பாருங்க, பொண்களுக்கு 1000 ரூபா, அதுதாங்க அவருக்கு வெற்றி காரணம். நான் சொல்றேன், எங்க தொகுதியெல்லாம் 1000 ரூபா கொடுத்து என்ன சொல்லி மிரட்டினாங்க தெரியுமா? அந்த தொகுதி மக்களை, நீங்களுக்கு ஓட்டு போனா 1000 ரூபாய் நிறுத்திடுவோம். இந்த பாமர மக்கள் பாவங்க, 200 300 கூலி வேலை பார்க்குற மக்கள் 1000 ரூபாய் கிடைச்சவொன்னா ஐயோ நிறுத்திடுவாங்களான்னு சொல்லி அப்படிதான் ஓட்டு வாங்கினாங்க நிறைய இடத்துல. அது எங்க தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் எல்லா கிராமத்திலும் அதான் பண்ணாங்க. அதே மாதிரி யார் யாருக்கு பிஜேபிக்கு போடுவாங்க, அதிமுகவுக்கு போடுவாங்க பார்த்து அந்த ஓட்டுகளை பூரா போட விடாம க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதில் சொன்னாங்க, நாங்க தான் தேர்தல் கமிஷன் வந்து சொல்லாம வந்து ரினியூ பண்ணிக்க. படித்த மக்களா? பாமர மக்களுங்க, அவங்களுக்கு அவ்வளவு தூரம் நாலேஜபிள் நிறைய பேர் கிடையாது. இதெல்லாம் தப்பா இல்லையா? எங்க ராஜபாளையம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் 280 ஓட்டு சுத்தமாகவே கிடையாது, போடல. எலெக்ஷன்ல போட்டிருக்காங்க, இந்த எலெக்ஷன்ல போடல. இப்படி எல்லா மாவட்டத்திலையும் தப்புன்றது பூரா திமுக. இது மக்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன சொல்றது? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய நிலையில் வந்து அவர்கள் ஒடுக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு அரசியல் வந்து நீங்கள் தொடர்ந்து மக்களுக்காக பேசிக்கிட்டே இருக்கீங்க. இந்திய அளவில் முஸ்லீம்கள் ஒடுக்கப்படுறாங்க. குறிப்பிட்டு இப்போதைக்கு கூட சமீபத்தில் கூட முஸ்லீம்கள் வீடுகள் ஒரு 20க்கும் மேற்பட்ட வீடுகளை வந்து இடிச்சிருக்காங்க. பிஜேபி அரசு இடிச்சிருக்காங்க. என்ன காரணம்னா அவங்க வந்து மாட்டுக்கறி வச்சிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒடுக்கக்கூடிய மக்களை வந்து பிஜேபி மீண்டும் ஒடுக்கக்கூடிய நிலையில் இருக்கும்போது அந்த மக்களுக்காக அரசியல் பேசின ஜான் பாண்டியன் அவர்கள் பிஜேபியை வந்து வலுப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் இருக்காங்க. நான் எந்த கட்சியில் நான் இணைந்திருக்கணும் அந்த கட்சிக்கு விசுவாசி தான். நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த அரசியலை பொறுத்த மட்டும் நான் உங்களுக்கு விசுவாசம், உங்களுக்கு விசுவாசமா தான் இருப்பேன். மாறி போக மாட்டேன், அநாகரிகமா பேச மாட்டேன், நாகரிகமா தான் பேசுவேன். ஒரு காலத்தில் நான் பேசியிருப்பேன், இப்போ அப்படிலாம் பேசுறது இல்லை. திமுக விமர்சனம் பண்ணியிருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. இஸ்லாம் சகோதரர்கள் வந்து ஒரு சில இந்த இந்தியா 140 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல ஒரு குக்கிராமத்தில் நடக்கிறத இந்த மீடியா தாங்க இந்த மக்களை டேமேஜ் பண்றது. மீடியா தான் இல்ல, உங்களை போன்ற மீடியாக்கள் தான் டேமேஜ் பண்றது. ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டா இங்க பாதிக்கலையா? மழை அள்ளி போட்டு பிய போட்டாங்களா தண்ணியில? திமுக ஆட்சி தானே, என்ன நடவடிக்கை இது வரைக்கும் எடுத்திருக்கீங்க? இது அந்த மக்கள் புரிஞ்சுக்கல. அவன் மீடியா திமுக தான் ஓட்டு போடுறான். நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த 1000 ரூபாய் அவனுக்கு 1000 ரூபாய் தான் பெருசா தெரியுது. திமுக என்ன பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு 1000 ரூபாய் கிடைக்கல அப்படிதான் பாக்குறான். எலெக்ஷன் நேரத்தில் 500 ரூபாய் கிடைக்கல அதான் பாக்குறான், 300 ரூபாய் கிடைக்கல அதான் பாக்குறான். பணத்தினால் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் வந்து பாமர மக்களை ஏமாத்துறாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். இந்திய அளவுல பிஜேபி வந்து சிறுபான்மையினருக்கு, குறிப்பா கிறிஸ்தவ இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கு அப்படிங்கிற ஒரு என்ன ஒண்ணு சொல்லுங்க, காரணம் கேட்ட சொல்ல மாட்டீங்கல்ல. எதிராக இருக்காங்க, எதிராக என்ன இருக்காங்க? ஆட்சி அதிகாரத்தை என்ன எதிராக இருக்காங்க? எதிர்னா ஏதாவது ஒண்ணு சொல்லணும்ல, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. நான் சொல்றேன், ராமர் கோயில் கட்டும் போது என்ன சொன்னாங்க? 5 ஏக்கர் நிலம் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்தாங்க. இதே பிஜேபி ராமர் எப்படி நாங்க கோயில் கட்டுறோம் அதே மாதிரி உங்களுக்கு பள்ளிவாசல் கட்டித்தரோம்னு அவங்க ஒப்புதல் கொடுத்தாங்க. அரசாங்கம் கட்டி கொடுத்து இவங்க மாட்டேன்ட்டாங்க. யார் தவறு? நீங்க தானே மாட்டேன்னீங்க. இது அரசியல்னு சொல்றேன். சுப்ரீம் கோர்ட் நீதிமன்றம் தான் சொல்லுது, இது நீங்களும் நானும் சொல்லலை. நீதிமன்றமே உனக்கு அவங்களுக்கு 5 ஏக்கர் கொடுத்துட்டாங்க. இடத்த வாங்கினவங்க இவங்களுக்கு ஈக்குவலா நாங்க கட்டித்தரோம் அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க கட்டுறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஏன் மாட்டேன்னு மறுக்கிறீங்க? அரசு தானே செய்ய போகுது, அதுவும் அரசு தானே செஞ்சிருக்கு உங்களுக்கு. அப்போ அவங்க ஈக்குவலா தானே செய்யணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அதை நீங்க பிரிச்சு பார்க்கறது யார்? நீங்க தானே. பிஜேபி அப்படின்னா எதிர்ப்பு, இந்துத்துவ கொள்கை. இந்த இந்துத்துவ கொள்கையை வச்சே இந்த மக்களை ஏமாத்திட்டு இருக்கா. எத்தனை இந்துக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கான்? அத்தனை இந்துக்கள் சேர்ந்தா திமுக வருமா? அதிமுக வருமா? வராது. இந்துக்கள் வெறி இல்லை, 10 இருக்கான், அவ்வளவுதான். இன்னைக்கு திமுக அரசியல வந்து மக்களை ஏமாற்றி பிழைக்கிறாங்க. அரசியலை மக்களை ஏமாற்றணும். ஏமாறுறான், நம்மளால ஏமாறுறான். 1000 ரூபாய்க்கு ஏமாறுறான் சொல்ல, 300 ரூபாய்க்கு ஏமாறுற இடத்த சொல்றது. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இந்த முறை 40 இடங்கள், புதுச்சேரி உட்பட 40 இடங்கள்ல 2 கட்சிகளுமே போட்டியிட்டாங்க. திமுக தரப்பிலிருந்து எந்த ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் நிப்பாட்டல. அதே மாதிரி அதிமுக தரப்பிலும் எந்த ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் நிப்பாட்டல. இந்திய அளவுல அமைச்சரவை அமைஞ்சிருக்கு. அமைச்சரவையில ஒரு இஸ்லாமியர் கூட இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல சார்? இந்திய அமைச்சரவையில இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்காத ஒரு பிஜேபி அரசு அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அது வந்து அரசியல் அவங்களுடைய இஷ்டம் தான். நான் ஜெயிச்சிருக்கேன், யாருக்கு கூட்டணி எல்லாம் என்டி எல்லாம் கொடுக்கணும்னு கண்டிப்பு இருக்கா?
இஸ்லாம் சகோதரர்களுக்குரிய நீ ஓட்டு போட மாட்டே, எங்களே தூசுவ, எங்களை மேல துப்புவ, காரி துப்புவ, எங்களை அசிங்கப்படுத்துவோம். இதுதானே சார் வெறுப்பு அரசியல்? வெறுப்பு அரசியல் இல்ல, நீங்க வெறுக்கிறீங்க, நான் உன்னை வெறுக்கல. இல்ல அரசு நீங்க வெறுப்பு அரசியல் நீங்க தான் உருவாக்குறீங்க, நாங்க உருவாக்கல, மோடிஜி உருவாக்கல. இப்ப இஸ்லாம் ஓட்டுகள் விழுந்திருக்கு, அந்த ஓட்டை என்ன பண்ண போறீங்க? அது இஸ்லாமே இல்லையா அப்போ போட்டவங்க? இஸ்லாம் ஓட்டு இந்தியாவில், நம்ம தமிழ்நாடு விட்டுருங்க, தமிழ்நாடு ஒட்டு மொத்தமா போடல, அதை வேணா நான் ஒத்துக்கிறேன். எல்லாம் எங்கேயுமே போடல, சொல்லி வச்ச மாதிரி ஒட்டு மொத்தமா கூட்டமா போய் போட்டாங்க. நானே கண்ணால பார்த்தேன், பெண்கள் ஆண்கள் திரண்டு போய் திமுக தான் போட்டாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னு அவங்களால சொல்ல, நானே போய் ஜமாத்துல போய் உட்கார்ந்து பேசினேன் தலைவர்கிட்ட. மோடி என்ன தவறு செய்தார் அப்படின்னு கேட்டா, அதை அல்லாஹ் பார்த்துக்கிறாங்க, அதுக்கு பதில் சொல்ல தெரியல. நல்லா புரிஞ்சுக்க, அவருக்கு அல்லாஹ் பார்த்துக்கிறான்னு ஒரே வாரத்தில் முடிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் திமுக உங்களுக்கு என்ன நல்லது செஞ்சதுன்னா, அதுவும் அல்லாஹ் பார்த்துட்டான்னு ஒரே முடிச்சிட்டாங்க. நான் சொன்ன ஜமாத் தலைவர்களை நான் சந்திச்சு பேசுறேன் சொன்னேன். ஸோ அவங்க கண்மூடித்தனமா திமுகவை தான் போடணும்னு முடிவு எடுத்துட்டாங்க. இந்த மக்கள்கிட்ட பொய் பிரச்சாரத்தை கிளப்பி விட்டாங்க. இதுதான் நடந்தது. ஆனா அதனால நான் வந்து திமுக வந்து வரைஞ்சு கட்டி நீங்க இப்ப குறிப்பிடுறீங்க திமுக எதுவுமே பண்ணல, ஆனா மக்கள் ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆமா, பிஜேபி அந்த மக்களுக்கு நல்ல செய்ய யார் செய்வா? ஒருத்தரும் செய்ய மாட்டான். இல்ல பிஜேபி அமைச்சரவையில வந்து ஒரு இஸ்லாமியருக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த மாதிரி அமைச்சர் ஆகியிருக்கேன், எங்களுக்கு அடுத்த முறை வாக்கு போடுங்க. ஒன்னு சொல்றேன், எல்லா இடத்துலயும் கடைகள்ல இருந்து எல்லா இடத்துலயும் ஹோட்டல்ல இருந்து எல்லாருமே நான் பாய் பிரியாணி வாங்கிட்டு வா, பாய் கடையில் போய் வாங்கிட்டு வான்னு சொல்ற மக்கள், இந்து மக்கள்லாம் ஒன்னா சேர்ந்து இஸ்லாம் சகோதரரை வச்சு கடைக்கோ பொருள்களோ வாங்கக்கூடாதுன்னு ஒரு தடை போட்டு எல்லாரும் ஒட்டுமொத்தமாக திரண்டா அவங்களுடைய பிசினஸ் நிலைமை என்ன, அவங்களுடைய வாழ்வாதார நிலை என்ன, இதை கிரியேட் பண்ண என்னவா இருக்கும்? இந்த சூழ்நிலையை உருவாக்குறாங்க திமுக. நான் சொல்றேன், ஒற்றுமையா இருக்கிற சீர்குலைக்காங்கன்னு சொல்றேன். இல்ல பிஜேபி தான் உருவாக்குன்னு, திமுக உருவாக்குது. தமிழ்நாட்டை பேசிக்கிட்டு நீங்க அதுக்குள்ள இந்தியா போயிட்டு ஏதாவது ஒண்ணுக்கு வாங்க, இங்க இருங்க, அங்க இருங்க, தமிழ்நாட்டை பேசிக்கிட்டு இப்போ இந்த சூழ்நிலையை அவங்க உருவாக்குறாங்க. அது தவறுன்னு சொல்றேன். நாங்கள்லாம் சகோதரா தான் இருக்கோம். நாங்கள்லாம் எவ்வளோ காழ்ப்புணர்ச்சி வெறுப்புணர்ச்சி எலெக்ஷன் வரும் போவோம், நாங்கள் அண்ணன் தம்பி இல்லைன்னு போக முடியுமா? இல்லை, ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்காங்க. தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்கவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு, சாதி ரீதியாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, மதமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கறது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்திய அளவில் கொடுக்கணும்னு சொல்கிறாங்களா? ஒரு இஸ்லாமியர் கூட இல்லை, குறிப்பிட்டு பிஜேபியில் சொல்லலாம். பிஜேபியில் 40 வேட்பாளர்கள் இந்த மாதிரி போட்டிக்கிட்டீங்க, எத்தனை இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க? கிறிஸ்தவர்கள் 2 பேர் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் 40 வேட்பாளர்களில் ஒரு முஸ்லீம் கூட இல்லை. என்ன காரணம்? திமுக இல்ல திமுக கொடுக்கல, அதிமுக கொடுக்கல. அப்ப அவங்க ஓட்டு போடுறதுக்கு அவங்களை பயன்படுத்துறாங்க. ஓட்டு போட அவங்களாம் கேட்கக்கூடாது. ஏன் நாங்க வாழ்க்கை பூரா உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஏன் ஒரு சீட் எங்களுக்கு ஒரு கொடுக்க மாட்டேங்க சீட்னு கேட்க வேண்டியது. அவங்க தானே கேட்கணும். அதே மாதிரி நீங்க கேட்கறீங்க, மீடியா கேட்கறீங்க, அதை அவங்க தான் கேட்கணும். வாய் உள்ள பிள்ளை தான் பிழைக்கும், இவன் தான் கேட்கணும். எனக்கு கொடுக்கலன்னு அவங்க கேட்கணும். நீங்கள் நானும் பேசி பிரயோஜனம் என்ன? கேட்கணும். நீ கேட்டால்தான் கொடுக்கப்படும், கேட்கலாம் கிடைக்காது. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி.